இந்த கதையில வரக்கூடிய அந்த கார்பெண்டர் செஞ்ச ஒரு தவற தயவு செய்து உங்க லைஃப்ல நீங்க செஞ்சிடாதீங்க. 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ் பார்ட் 2ல இன்னைக்கு டே 57. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த ஊர்ல வாழ்ந்து வந்த ஒரு கார்பெண்டர் தனக்கு ரொம்ப வயதானதுனால இதுக்கப்புறம் என்னால இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு தன்னோட ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிறாரு. இதை கேட்ட இவரோட முதலாளி கொஞ்சம் வருத்தத்தோட, என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்தது இல்ல, எனக்காக உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரே ஒரு வீடை முடிச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்கிறாரு. இதை கேட்ட அந்த வயதான கார்பெண்டர் அவருக்கு இந்த வேலையை செய்ய பிடிக்கலனாலும் வேண்டாம் வெறுப்பா இந்த வேலையை நான் முடிச்சு கொடுக்குறேன்னு அக்செப்ட் பண்றாரு. இவருடைய இந்த கடைசி ப்ராஜெக்ட்டுக்கு தன்னுடைய முழு முயற்சியை கொடுக்காம, தரமான பொருட்களை பயன்படுத்தாம ஏனோ தானோன்னு ஒரு 6 மாசத்துல ஆவரேஜா அந்த வீடை முடிச்சு கொடுக்குறாரு. இப்ப இவருடைய முதலாளி அந்த வீட்டோட சாவியை வயதான கார்பெண்டர் கிட்ட கொடுத்து, இத்தனை வருஷம் என்கிட்ட நீங்க வேலை பார்த்ததுக்கு என்னுடைய ஒரு அன்பு பரிசுன்னு சொல்லி கொடுக்கிறாரு. இதை கேட்ட அந்த கார்பெண்டர் ரொம்பவே வருத்தப்பட்டாரு. எனக்கு அந்த வீடுன்னு தெரிஞ்சிருந்தா என்னுடைய முழு முயற்சி கொடுத்து உழைச்சிருப்பேன், ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிருப்பேன்னு நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டாரு.